முன்னாடி ஆம்பளி பாறை எல்லாம் அடிக்கி நீ இல்லன்னு எடுத்துக்கிட்ட வச்சு தொலைச்சா நீ நான் சொன்னது தொண்டிக்கு இங்கிட்டு அங்கிட்டு ராமேஸ்வரத்தை அங்கிட்டு எவனு கேட்டு விட்டாங்கன்னா அன்பாளையத்துக்கு வர்றாங்க அதிசய புலாக்க சிரிப்பாரு மாதிரி ஏன் உன் மேல சீன்னு வருது. அப்ப முன்னாடி பூரா ஆம்பளி பாரு எல்லாம் அடிக்கி விட்டு ஓனர் லைட்டா தண்ணி அடிப்பாரு நிறைய போத கண்ணே பாண்டி கோயில் காக்கற மாதிரி இருக்கேன். ஐயா வணக்கம். நாடகம் ஓடிக்கிட்டு திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆனவனே வேலை பார்க்கிற ஆளும் போத ஒருத்தனை எழுப்புனார். சந்துக்குள்ள இருக்க ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி விடணும். இவன் சாவியை எடுத்துட்டு போனேன் நல்லா நீக்குற மாதிரி. சாவியை தூக்கிட்டு ஓடும் போது 18ஆம் படி கருப்பு மாதிரி தூக்கத்துக்கு அதுக்கு ஓடி இருக்கேன். இந்த ஜெனரேட்டர் பக்கத்துல ஒரு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டு பொம்பளையே ஒருத்தன் டொங்காசுக்கு செவத்தை ஒட்டியே உட்காந்து புருஷன் போய் படுக்கட்டு நம்ம போய் உள்ள ட்ரில் போடுவோம். இருட்டுக்குள்ள அந்த மைசெட்டுக்கானே ஜெனரேட்டர் சாவியை தூக்கிட்டு விடு ஓடனே அவன் திரும்பி பார்த்திருக்கேன். விஷயம் தெரிஞ்சு புருஷன் அறுவலத்துல வந்துட்டான்னு அவன் திகுத்துக்குன்னு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை திகுத்துக்குன்னு ஓடனவன இந்த பாதையை மறந்துட்டு முள்ளுல விழுந்துட்டேன். முள்ளுல சட்டாச்சா சாவி வந்து ஓடனவே ஆத்தாடி பேயின்னு சொல்லிட்டு திருப்பி ஓடியாருக்கேன். திருப்பி ஓடியாந்து ஓனரை எழுப்பியிருக்கேன். ஐயா வாங்கயா பேய் மாதிரி ஓடுது சென்றிருக்காங்க. என்னடா சொல்ற பேப்பாயம் மயந்து எல்லாரும் லைட் கிட்டு அடிச்சுக்கிட்டு ஓடி இருக்காங்க. ஓடிட்டு திருப்பி ஓடியாண்டாங்க. இவன் முள்ளுக்குள்ள போய் வெள்ளை வேஸ்ட் வெள்ளை சந்தைக்கு சிக்கிக்கிட்டேன். இப்படியே சிக்கி நின்றுருக்கேன். இவங்க அடிச்சு பார்த்துருக்கேன். ஆமா பேயிடாண்டு மறுபடியும் ஓடியாங்க. கடைசியில் ஜெனரேட்டர் காணும். கடைசியில டொங்காஸ் போட்டாங்க. நானு ஒரு குடும்பமே அழைச்சிக்கிட்டு இருக்கு. என்னடா